சாரிமா தெரியாம அடிச்சிட்டேன். கதறி அழுத ரசிகை. மன்னிப்பு கேட்ட சஞ்சு சாம்சன். என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். இந்திய கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 4 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி தொடரை வென்றுள்ளது. இந்த தொடரின் கடைசி போட்டி நேத்து ஜோகானஸ்பேக்கில் உள்ள வாண்டரர்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த போட்டியில்தான் போட்டியை ஆசையா பார்க்க வந்த ரசிகை ஒருவரின் முகத்தில் சஞ்சு சாம்சன் விளாசிய சிக்ஸர் பந்து பயங்கர உள்காயத்தை ஏற்படுத்தியுள்ளது. போட்டியின் இந்திய அணியின் இன்னிங்ஸின் போது 10வது ஓவரில் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வீசினார். அந்த பந்தை எதிர்கொண்ட சஞ்சு சாம்சன் டீப் மிட் விக்கெட்டில் மடக்கி பெரிய சிக்ஸர் ஒன்றை விளாசினார். அந்த பந்து நேராக மைதானத்திற்குள் பார்க்க வந்த பார்வையாளர்களை நோக்கி சென்று கிரிக்கெட் பார்த்து கொண்டிருந்த ரசிகை ஒருவருடைய கன்னத்தில் பலார் என விழுந்தது. பந்து வேகமாக பட்டதும் வேகமாக தனது முகத்தை திருப்பிக் கொண்டு வலியில் அந்த பெண் ரசிகை துடித்துக் கொண்டிருந்தார். அவர்களுடன் வந்த உறவினர் கையில் ஐஸ் கட்டிய வச்சுக்கொண்டு அவருடைய முகத்தில் ஒத்தனம் கொடுக்கப்பட்டது. இருப்பினும் அந்த பெண் ரசிகை வலி தாங்க முடியாமல் துடித்து கதறி அழுது கொண்டிருந்தார். இதனை கவனித்த சஞ்சு சாம்சன் சாரிமா தெரியாம அடிச்சிட்டேன் என்பது போல அந்த பெண் ரசிகையை பார்த்து கை அசைத்து மன்னிப்பு கேட்டார். இந்த சம்பவத்தை அங்கிருந்த கேமராமேன் படம் பிடித்த நிலையில இதுக்கான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் 4வது போட்டியில் எந்த அளவுக்கு அதிரடியாக விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு சஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மா இருவரும் வானவேடிக்கை கட்டி கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய அதிரடியான ஆட்டம் காரணமாகத்தான் கடைசி போட்டியிலும் இந்திய அணி வெற்றியை பதிவு செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.